வறட்சி மற்றும் வரத்து குறைவால் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தக்காளியின் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. இந்த விலை உயர்விற்கு காரணம் என்ன, வரும் காலங்களில் விலை எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக கோயம்பேட்டிலிருந்து நமது செய்தியாளர் விக்னேஷ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரையில் தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் தினந்தோறும் 25 லாரிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட டன் தக்காளிகள் கொண்டு வரப்படுகின்றன. இந்த சூழலில் படிப்படியாக தக்காளியுடைய வரத்து குறைந்ததை அடுத்து அதனுடைய விலையானது உயர்ந்து வருகிறது. கடந்த மாதம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளியானது தற்போது கிலோ 80 ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது. இது தொடர்பாக நம்மிடையே இணைந்திருக்கும் தக்காளி வியாபாரி ரத்தனவேலிடம் சில கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்ன சார்? சரக்கு வர்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு சார். சரக்கு போன மாதம் 70 லோடு 75 லோடு வந்த தக்காளி இந்த மாதம் வந்து 20லேருந்து 28 லோடு தக்காளி தான் வந்துக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. அதனால் சரக்கு வரத்து குறைஞ்சி போச்சு. அதனால் சரக்கு விலை ஆட்டோமேட்டிக்காக விலை இன்க்ரீஸ் ஆகிடும். ரெண்டாவது பர்ச்சேஸ் அங்கே பண்ணுற ரேட்டே ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. 15 கிலோ தக்காளி 1000 ரூபா 950 ரூபாய்க்கு அங்கேயே நான் வாங்குகிறோம். வாங்கி ஆனால் அந்த விலைக்கு தான் விற்க வேண்டியிருக்கு. இங்கேயே 70 ரூபான்றது அசல் விலைக்கு தான் விற்கிறோம். 70 80 தான் தக்காளி விற்கிறோம். ஆனால் கடந்த மாதத்தை பொறுத்து இந்த மாதம் 50 ரூபா அதிகமாக இருக்குது ஒரு கிலோவுக்கு. அது மக்கள் வாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாங்குறதுக்கு. வியாபாரம் அந்தளவுக்கு இல்லை. அதான் நடப்பில்லை. விலை உயர்வால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இந்த விலை உயர்வு உங்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா? இன்னும் வருங்காலங்களில் இந்த மாதிரி விலை உயர்வு தொடர்ந்து இருக்குமா, இல்லை குறைய வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக குறைஞ்சிடும் சார். இது அதிகபட்சம் ஒரு 10 நாளைக்கு இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக விலை குறைய சான்ஸ் இருக்குது. சரக்கு இலையிலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆடி பிறந்தா புதுசாக சீசன் ஆரம்பிக்கும், வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போயே நேற்று விலையோட இந்த விலைக்கு 10 ரூபா குறைஞ்சிருக்கு. நேற்று 80 ரூபா வந்து தக்காளி இன்றைக்கி 70 65 தான் தக்காளி விற்கிது. விலை குறையிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த தக்காளி விலை உயர்வானது பொதுமக்கள் மட்டுமல்லாது தக்காளி வியாபாரிகளையும் பாதிப்படைந்திருப்பதாக தெரிந்திருக்கிறார். மேலும் இது வருங்காலங்களில் தக்காளி விலையானது படிப்படியாக குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவு யுவராஜுடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.